ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடிச்செடி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பீமா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பீமா ஜுவல்லரியில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வளையலோட கலெக்ஷன்லாம் காட்டுறேன். பீமாவில் எப்போயுமே ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ஆன்லைன்லேயும் இருக்கட்டும் இல்லை ஆஃப்லைன்லேயும் இருக்கட்டும். ஸோ ரெண்டுலேயுமே ஆஃபர் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ ஷோரூம்லேயுமே ஆஃபர் போட்டுட்ருக்காங்க. செயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2% வேஸ்டேஜ் ஆரம்பமாகுது. இதே வளையல் பார்த்தீங்க அப்படின்னா 3% இருந்து வளையல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 3% உள்ள வளையல்லாம் நான் காமிக்கிறேன். இவங்கள்ட்ட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ இந்த வளையல் நமக்கு லைஃப் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வளையல் நம்ம சூஸ் பண்ணலாம். இவங்க உள்ள மேக்ஸிமம் உள்ள பிளாஸ்டிக் வைக்கவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு தான் இவங்க அந்த வளையல் எல்லாமே இருக்குது. உள்ளே பிளாஸ்டிக் வைக்க தேவையில்லை. ஸோ லைட் வெயிட்டாக கொடுக்காம ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதனால் நம்ம ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வளையலாக தான் வச்சுருக்காங்க. கொஞ்சம் டிசைன்லாம் நான் காமிக்கிறேன். இதில் என்னென்ன டிசைன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். இவங்கள்ட்ட ஒரு 3 சேவிங் ஸ்கீமுமே இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே நான் சொல்லியிருக்கேன். ஸோ வளையலோட வேஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 3%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த 3% உள்ள வளையலும் நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க கொஞ்சம் பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெயிட்டுக்கு ஆனால் இருக்குது. இப்போ நான் எடுத்த வளையல் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் 1 பவுன் தான், மொத்தமே 4 பவுன் தான் வர மாதிரி இருக்குது வளையல். அதனால் உள்ள பிளாஸ்டிக் வச்சுருக்கேன். பட் இவங்கள்ட்ட பிளாஸ்டிக் வைக்கவே தேவையில்லை. ஏன்னா வளையல் பெண்ட் ஆகாத அளவுக்கு தான் அந்த தங்கமே அவங்க செஞ்சுருக்காங்க. அவங்க சொல்லிடுறாங்க ஓப்பனாக, இந்த இது இப்படி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னோடய வளையலை பார்த்தோன்னே அவங்க சொல்லிட்டாங்க. அந்த கையில் வச்சு தேய்ச்சப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையை கிழிக்குது. ஸோ இந்த வளையல் பார்த்தீங்க அப்படின்னா கையை கிழிக்கும் மேடம், இதை ஏன் இப்படி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்கள்ட்ட நிறையா எனாமல் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நம்ம வளையல் எடுக்க போகிறோம் அப்படின்னா எனாமல் இல்லாமல் இருக்கிறதா பார்த்து எடுங்க. ஸோ எனாமல் நிறையா இருந்துச்சுன்னா அதுவுமே நமக்கு லாஸ் தான். ஸோ நான் எடுத்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா எனாமெல்லாம் இருக்குது. ஸோ அது வீடியோ பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்படிலாம் வளையல் சூஸ் பண்ணி வாங்கலாம், இந்த மாதிரி வளையல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்ம வளையல் சூஸ் பண்ணணும் அப்படின்னா மேலே கிளிக்காமல் இருக்கணும், சொரன்னு இல்லாமல் இருக்கணும். ஸோ நான் கொண்டு போன வளையல் பார்த்திங்க அப்படின்னா கையில் வச்சு தடவி பார்த்தாங்க. ஸோ கிளிக்குது. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியே இல்லை. நான் எனாமல் வச்சு இருக்குன்னு பார்த்தேன். நிறையா இது எனாமல் இல்லாமல் தான் வச்சுருக்காங்க. பட் எனாமல் வச்சோம் அப்படின்னா நமக்கு லாஸ் அப்படின்னாங்க. கல்லுமே நமக்கு லாஸ் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரேடியம் வளையல்லாம் காமிச்சாங்க. ஸோ இந்த சில்வர் கலர்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேடியம் வளையல் இதுவுமே நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வேஸ்டேஜ் 20% சொன்னாங்க. ஸோ நான் கை வச்சு காமிக்கிறேன்ல, அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20% சொன்னாங்க. ஏன் அவ்வளோ வேஸ்டேஜ் அப்படின்னா இவங்களுக்கு ரேடியம், ஸோ இது 20% அப்படின்னு சொன்னாங்க. இதுவுமே இது ரேடியம்னால கொஞ்சம் வேஸ்டேஜ் மட்டும் ஹை அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இவங்கள்ட்ட பார்த்திங்க அப்படின்னா 18%க்கு மேலே நிறைய பொருட்கள் கிடையாது. 18%க்குள்ளேயே நம்ம மேக்ஸிமம் நம்ம கோல்டு எல்லாமே எடுத்துடலாம். இந்த ஆன்டிக் அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நார்மல் கோல்டு வேஸ்டேஜ் கம்மியாக தான் இருக்குது. நான் அந்த 3% சொன்னோம்ல, ஸோ அந்த வளையலுமே நான் காமிக்கிறேன். எனக்கு 3% சொல்லும்போது ஓகே பரவாயில்லையே. ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா 7%லேருந்து வேஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. அது எனக்கு தெரிஞ்சனால சொல்கிறேன். ஸோ நான் எடுத்தேன்ல இந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் போடுறாங்க. நான் இந்த வளையலுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் போடுறாங்க. 18% நான் ஸ்கீம் போட்டனால 50% டிஸ்கவுண்ட்டு, 50% பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த 50%மே நான் பே பண்ணிவிட்டு தான் இது வாங்கினேன். ஸோ இது பழசை கொடுத்துட்டு நம்ம புதுசு வாங்கினா நமக்கு ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிச்செடி சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வளையல் ஏன் நான் ரிட்டன் கொடுத்துட்டேன், இதில் எனக்கு என்ன இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இந்த வளையல்லாம் பாருங்கள், இதில் எனாமல் வச்சு நிறையா வச்சுருக்காங்களான்னு பாருங்கள். ஸோ இவங்க வந்து எனாமலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. எனாமல் இல்லாமல் தான் நிறையா வந்து வளையல் வந்து இருக்குது. இப்போ நான் கொடுத்தோம்ல இது பார்த்திங்க அப்படின்னா ரேடியம் வளையல். ஸோ இது வந்து அந்த சில்வர் கோட்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து கோட்டிங் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு மட்டும் கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து அதிகம்னு சொன்னாங்க, 20%. இதுக்கே வந்து 20% தான் வந்து போடுறாங்க. மற்றபடி எல்லா ஜுவல்ஸ்க்குமே பார்த்திங்க, எல்லா பேங்கிளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 11%, 12%. ஸோ இந்த மாதிரி டிசைனை பொறுத்து வந்து வேரியபிள் ஆகுது. இப்போ நான் எடுத்த வளையலுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு வளையல் கேட்டிருந்தேன். ஸோ அது 7% வந்து போட்டாங்க. ஸோ ப்ளைனாக வந்து இருக்குது. ப்ளைனில் கொஞ்சம் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று இவங்க 3% வந்து காட்டுறாங்களா, அதுவுமே வந்து நல்லா வந்து குவாலிட்டியாகவும் இருக்குது, டிசைனாகவும் இருக்குது. ஸோ பரவாயில்ல, 3%னால் ஓகே. இந்த ட்ரேயில் காமிச்சிருக்கோம்ல, இது ஃபுல்லாகவே வந்து 3% வந்து வேஸ்டேஜு. நமக்கு பார்க்க தான் வந்து வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்குது. பட் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இந்த கார்னரில் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்க ஒரு வளையலே வந்து 11 கிராம். ஸோ இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குது. நமக்கு பார்த்தா அந்த வெயிட் இருக்கிற மாதிரி வந்து தெரியாது. பட் பார்த்திங்க அது தூக்குனிங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட்டாக வந்து இருக்குது. இந்த ட்ரேயில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து 3%. இதுதான் வந்து 3%ல் உள்ள வேஸ்டேஜ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்கள்ட்ட கல்லுமே வச்ச வளையலுமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து 3% உள்ள வளையல். இந்த ட்ரேயில் ஃபுல்லாகவே வந்து 3% தான். இந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா கட்டிங் கொடுத்து இருக்குது. ஒரே வளையலாக வந்து இருக்குது. இந்த மாதிரி வளையல் எடுத்தோம் அப்படின்னா இதோட லைஃப் வந்து அதிகமாக வரும். மேக்ஸிமம் இவங்க பேங்கிள் பிளாஸ்டிக் பேங்கிள் வைக்கிற மாதிரியே இல்லை. இப்போ இந்த 1 பவுனுன்றோம்ல, இதுலேயே நான் 4 பவுனுக்கு வந்து நான் எடுத்துட்டேன். 4 வளையல், ஒரு வளையல் வந்து 1 பவுனுக்கு எடுத்துட்டேன். இவங்கள்ட்ட அந்த ஒரு வளையல் 1 பவுனுக்கு எடுத்தோம் அப்படின்னா நல்லா மெலிசாக தான் இருக்குது. ஸோ இது 1 பவுனா அப்படின்ற சொல்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது. பட் ஆனால் நல்லா உழைக்கும். ஸோ உள்ள பிளாஸ்டிக் அது மாதிரிலாம் வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் இவங்க கொடுக்குற பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. நான் இந்த ஆஃபர் போட்டிருந்தேன்ல, அப்போயே வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட கலெக்ஷன் வந்து போடுங்க, ஜுவல்லரி கலெக்ஷன் போடுங்க, எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இப்போ இது எடுத்தோம்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து 11 கிராமு. ஸோ எல்லாமே வந்து 11 கிராமு. இது எல்லாமே வந்து ஆஃபர் வளையல். ஆஃபரில் 3% உள்ள வளையல். ஸோ தனியாகவே வந்து வச்சுருக்காங்க. இந்த ட்ரே ஃபுல்லாகவே 3% தான் வேஸ்டேஜ். நீங்கள் அதுக்கு மேலேயுமே வந்து நம்ம எடுக்கலாம். எடுத்தோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கூட மாதிரி இருக்கும். ஸோ இவங்கள்ட்ட வந்து வெட்டிங் செட்டுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ வெட்டிங் செட்டு அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கவர் ஆயிரும். அதுவுமே வந்து 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது வெட்டிங் செட்டு. ஸோ இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் நகை எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி 5% ஆஃபர் இருக்குல்ல, ஸோ இந்த ஆஃபரில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எப்போயுமே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போயுமே வந்து ஆஃபர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். பட் அந்த 3% வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் இதே வந்து அந்த 3% வந்து வளையல் வந்து வேறு மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அவ்வளோதான். பட் வேஸ்டேஜ் எல்லாமே வந்து இதே தான். அவங்க என்கிட்ட நார்மலாக சொல்லும் போதுமே ஆஃபர் இல்லாதப்பயுமே இதே வேஸ்டேஜ் தான் வந்து சொன்னாங்க. இப்போ செயினுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 2% தான் வந்து செயினோட வேஸ்டேஜ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நார்மலாக நான் போடுறோம்ல அந்த முறுக்கு கொடி இதுமே எல்லாமே வந்து 2% தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் தங்கமயிலில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 6% வந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த முறுக்கு செயினு. ஆனால் இவங்கள்ட்ட வந்து 2%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்க ஆஃபர் போட்டால் பார்த்திங்க அப்படின்னா 1% வேஸ்டேஜில் வந்து போட்டிருந்தாங்க தங்கமயிலில். இவங்க நார்மலே பார்த்திங்க அப்படின்னா 2%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் நான் பீமாவில் வந்து நிறைய கலெக்ஷன் வந்து போடுறேன். இவங்கள்ட்ட வந்து சில்வருக்கு மெட்டி, ஸோ அதுவுமே நான் எடுத்தேன். ஸோ அதோட கலெக்ஷனுமே வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து நான் போடுறேன். உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய வலையில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னோடய வலையில் பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறேன், என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக வந்துட்டுருக்கோம். வேறு எந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வளையல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இவங்கள்ட்ட மேக்ஸிமம் வெனாமல் வச்சு இல்லை, அப்புறம் கல் வச்சுமே அதிகப்படியாக இல்லை. எல்லாமே ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன் டைம் யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. என்னோடய வளையலை கொடுத்துட்டு நம்ம பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கால்குலேஷன் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ பழசை கொடுத்துட்டு நீங்கள் புதுசு எடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் ஆகுது, அது ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வளையல் வச்சே நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் டைம் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவுமே நான் அடுத்தடுத்த வீடியோவாக நான் போடுறேன். ஸோ இந்த வளையல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட இல்லை, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஓகே, இது நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வளையல் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.